சாப்பாடு தான் வந்துச்சுல, சாப்பிடுடி. ஹலோ மேடம். ஏய் பொண்டாட்டி. இப்போ என்ன சொன்ன நீ? ஒன்றும் சொல்லல, இங்கே சாப்பிடுடின்னு சொன்னேன். புது பார்வை நீ பார்த்து புது வார்த்தை நீ பேசி இதயத்தை இடமாற செய்தாயடி மெல்லிடை கொண்டு நடிகள் போடும் அழகான பெண்ணே முப்படை கொண்டு என்னை சுற்றி வளைத்தாயடி என் உறக்கத்தை திருடிச் சென்று உறவாடும் பூவே உன் சிரிப்புக்குள் சிற ஹோய் கீர்த்தி, சைட் அடிச்சது போதும், சாப்பிடு. சரி போலாமா? கீர்த்தி போலாமா? இவனுக்கு இன்னைக்கு என்ன ஆச்சு? என்னை இப்படி பார்க்கவே மாட்டாங்க, இன்னைக்கு என்ன பார்த்துட்டே இருக்கா? சரி எது நடந்தாலும் அது எனக்கு நல்லது தானே. ஏய் கீர்த்தி போலாம். உண்மையாவே என்னதான் பார்த்துட்டு இருக்காளா இல்ல வேணும்னே நடிக்கிறாளான்னு வேற தெரியலையே. கீர்த்தி கீர்த்தி இங்க பாரு. சொல்ல ஸ்வீன். போலாமா? சரி வா போலாம். எங்க கிளம்பிட்டு இருக்கா சாரி கட்டிட்டு? இன்னைக்கு என்ன ரொம்ப அழகா தெரியுதா என் கண்ணுக்கு வேற. கீர்த்தி எங்கேயாவது வெளியே போறியா நீ இப்போ? ஆமாம் வெளியே தான் போகிறேன். சரி சாரி எல்லாம் அழகா கட்டியிருக்கேன், ஏன் ஃபேஸ் ஒரு மாதிரி டல்லா இருக்க மாதிரி இருக்கு? எப்படி இருந்தா உனக்கு என்ன? சரி சரி எனக்கு என்ன. சரி எங்க போறேன்னாச்சும் சொல்ல முடியுமா? அதெல்லாம் நீ எதுக்கு கேட்குற? நானும் சொல்ல மாட்டேன். ஏய் எங்க போறேன்னு சொல்லிட்டு போகுதுங்க, கொஞ்சம் பயம் இல்லாமையாவது இருக்கும்ல. எதுக்கு பயப்படுற? நீ ஸ்டார்டிங்ல என்ன சொன்ன ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கு. அப்போ எதுக்கு இப்போ கேட்குற நீ? இல்ல சும்மா தெரிஞ்சுக்கலாம் தான். நீ தெரிஞ்சு ஒன்றும் பண்ண போகிறதில்ல. எனக்கு லேட் ஆயிடுச்சு, நான் போகணும். எங்க போற சொல்லிட்டு போ. முடியாது. ஏதாவது வேணுமா பிரீத்தி உனக்கு இப்போ? இல்லை இல்லை எனக்கெல்லாம் எதுவும் வேண்டாம். சரி ஓகே. சரி நேற்று போன வேலை என்னாச்சு, பேசுனீங்களா இல்லையா? அதெல்லாம் பேசினேன். என்ன சொன்னா? ஏதோ அதிகமாக யோசிச்சுட்டே இருக்கா, என்னன்னு தெரில. என்ன யோசிக்கிறா? அது கெஸ் பண்ண முடியல பிரீத்தி. ஏதாவது தேவையில்லாமல் யோசிச்சுட்டு இருக்கோம். ஆமாம் பிரீத்தி. சரி வா உள்ற போகலாம், அங்கே வெயில் அடிக்குது பாரு. நல்லா இருக்கு சூர்யா இங்க. ஏய் ஒழுங்கா உள்ற வந்துரு. முடியாது பட்ட அடி வாங்குவேன். காலிங் பில் அடிக்குதுன்னு நினைக்கிறேன், நான் போய் பார்த்துட்டு வரேன். சரி ஓகே. அந்த காலிங் பில் ரிங்டோனை சேஞ்ச் பண்ணுடா, சிரிப்பா இருக்குடா. பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம். சரி போய் பாரு யாருன்னு. ஓகே ஓகே. என்ன கீர்த்தி சர்ப்ரைஸா வந்திருக்க? பிரீத்தியை பார்த்துட்டு போலான்னு வந்தேன் அண்ணா. சரிம்மா சரி. எங்க நீ மட்டும்தான் வந்தையாம்மா, எங்க அஸ்வினை காணோம்? நான் சொல்லவே இல்லைண்ணா, நான் பாட்டில் கிளம்பி வந்துட்டேன். அப்படியா, சரி சரி. சரி அண்ணா, பிரீத்தி எங்கே இருக்கா? அவள் வீட்டுக்கு பின்னாடி தாம்மா இருக்கா, நான் போய் கூட்டிகிட்டு வரேன், வெயிட் பண்ணு. இல்லை அண்ணா, நானே போய் அங்கே பார்த்துக்கிறேன். சரிம்மா. உனக்கு ஏதாவது காஃபி ஜூஸ் ஏதாவது வேணுமா? எனக்கு எதுவுமே வேண்டாம். உங்களுக்கு ஏதாவது ஒர்க் இருந்தால் நீங்கள் பாருங்கள், நான் பிரீத்தியை போய் பார்த்துட்டு பேசிட்டு வரேன். கீர்த்தி நீ பேசிட்டு நான் வந்துடுறேன். சரி அண்ணா, எப்படி போகணும்? அந்த ஒயிட் கலர் டோரை மட்டும் ஓப்பன் பண்ணி போகணுமா, அவ்வளோதான். சரி அண்ணா நான் போகிறேன். அண்ணா நீங்கள் வச்சுருக்கேன், நீங்கள் எடுத்துக்கோங்க. எதுக்கு இவ்வளோ? என் ஃப்ரெண்டை பார்க்க வரேன், இது கூட இல்லாமல் எப்படி அண்ணா? அவள் சாப்பிட்டுட்டு தான் வேறு வேலை பாப்பா. நீங்கள் கம்பல் பண்ணி சாப்பிட வச்சுருங்க. டெய்லியும் அதாண்டா பண்ணிட்டு இருக்கேன். அவள் இன்னும் மாறவே இல்லையாண்ணா? இல்லையடா கீர்த்தி. சரி விடுங்க, பார்த்துக்கலாம். ஆமாம் நானும் அப்படி தான் நினச்சிட்டு இருக்கேன். சரி நான் போய் அவளை பார்த்துட்டு வரேன், சர்ப்ரைஸா. ஆமாம் நீ வந்தாவே அவளுக்கு சந்தோஷம்தான். சரி போய் பாரு. சரி நான் போய் பார்த்துட்டு வரேன். கீர்த்தி ஒரு நிமிஷம். என்ன சொல்லுங்க? நான் அஸ்வினுக்கு வேணா கால் பண்ணி வர சொல்லவா? ஏன் அண்ணா? கல்யாணம் ஆகி நீ மட்டும் தனியாக வந்திருக்கல, அதான் அவனையும் கூப்பிடலான்னு தான். அவ்வளோதான் அண்ணா, நான் பிரீத்தியை பார்த்துட்டு கிளம்பிடுவேன். உன்னெல்லாம் அப்படிலாம் விட முடியாது, இன்னைக்கு ஈவினிங் தான் உன்னை விட போகிறேன் பாரு. ஐயோ அப்படிலாம் பண்ணிடாதீங்க சாமி, நான் போகணும் அண்ணா, ஒர்க் கொஞ்சம் பெண்டிங் இருக்குது. அதெல்லாம் நைட் பார்த்துக்கலாம். உனக்கு வேணா அவனை நான் ஹெல்ப் பண்ண சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் டைம் வீட்டுக்கு வந்திருக்க, உன்னை எப்படி அதுக்குள்ளே விட முடியும்? நம்ம வீடு தானே, இன்னொரு டைம் வரும்போது எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம், சரியா? நான் அஸ்வினுக்கு கால் பண்ணி வரதா சொல்ல போகிறேன். நீ ஈவினிங் தான் வீட்டுக்கு போகணும், அதையும் சொல்லிட்டேன். அதை மீறி நீ வீட்டுக்கு போன அவ்வளோதான் நீ. அப்புறம் நான் அவங்ககிட்ட பேச மாட்டேன், இப்போவே சொல்லிட்டேன். ஏன் அண்ணா இப்படிலாம் பண்ணுறீங்க? அப்பா அண்ணன் சொல்கிறத கேளு ஒழுங்கா. சரி அண்ணா, என்னமோ பண்ணுங்க, நான் பார்த்துக்கிறேன். அப்படி வா வலிக்கு. சரி கீர்த்தி நீ போய் பிரீத்தி கிட்ட பேசிட்டு நான் வரேன். சரி அண்ணா நான் போகிறேன். சூர்யா இன்னைக்கு ஒரு நல்ல பிளான் போட்டுடா. இன்னைக்கு அஸ்வின் மேலே இருக்கிற கோவத்தை கீர்த்திக்கு கொஞ்சமாச்சும் குறைய வச்சிடணும். நல்ல பிளான் போடுறா சூர்யா. ஐயோடா,
இன்னைக்கு எங்க வீட்டு வாசப்படிலாம் தெரிஞ்சிருக்கு போல. ஏய் ஓவரா பண்ணாத சரியா? எனக்கு டைமே இல்ல, அதான் வர முடியல சரியா? அதுக்கு ஓவரா பண்ணாத. என்ன மேடம் சாரி எல்லாம் கட்டியிருக்கீங்க? அதை ஆண்டி கேட்குறேன். அதை தானே கேட்குறேன் சொல்லு, அதை ஏன் கேட்குறேன்னு வேற சொல்கிறேன். ஆண்டி தான் கட்ட சொன்னாங்க 1 மாதத்துக்கு. 1 மாதத்துக்கா? எதுக்குடி? தெரியல, சொன்னாங்க, நானும் சரின்னு சொல்லிட்டேன். ஏன் எதுக்குன்னு ரீசன் கேட்கலையா? இல்லையே கேட்கலையே. தண்டம். யார் என்ன சொன்னாலும் சரி சரின்னு மண்டையாட்டிட வேண்டியதுதான். அப்புறம் வேற என்ன சொல்ற? உனக்கு மூளையே இல்லை கீர்த்தி. சரிங்க சரிங்க. ஆனால் உனக்கு இந்த சாரி நல்லா இருக்குடி. அப்படியா? ஆமாண்டி. சரி அதெல்லாம் வெளியே இங்கே வந்து உட்காந்துட்டு இருக்க. என்னெல்லாம் மறந்துட்டியா? எனக்கு இது மாதிரி பிளேஸ் தானே ரொம்ப பிடிக்கும். எப்பயுமே இங்கே தாண்டி அதிகமாக இருப்பேன். கூப்பிட்டுருந்தா நான் வந்திருப்பில்ல, ஹாலில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கலாம்ல. இல்லை இல்லை இங்கேயும் நல்லா தான் இருக்கு. இல்லை வெயில் அடிக்குதா அதான் கேட்டேன். அதெல்லாம் பரவாயில்ல. சரி சாப்பிட்டியா நீ? அவ்வளோதான் டைமுக்கு சாப்பிட வேண்டி. இல்லைன்னா சூர்யா அவ்வளோதான் என்னை போட்டு படுத்தி எடுத்துருவான். சரி சரி உங்கள் மேரேஜ் ஆல்பம் காமிடி. நான் எங்கள் வீட்டில் சொல்லி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். நானே வீட்டை விட்டு ஓடி வந்துட்டேன். என்னடி சொல்கிறேன்? ஆமாம் என்ன பண்ணுறது கேட்டேன். முடியாதுன்னு சொன்னாங்க, அப்புறம் ஓடி வந்துட்டேன். இப்போது வீட்டிலலாம் பேசுகிறாங்களா இல்லையா? அதெல்லாம் பேசுகிறாங்க. எப்போ வளகாப்பு? தெரியலடி, இன்னும் கொஞ்சம் நாள் இருக்குன்னு நினைக்கிறேன். சரி ஓகே. என்ன மேடம் பொசுக்குன்னு மடியிலெல்லாம் படுத்துட்டீங்க? நான் மாசமாக இருக்கேன்டி. அதான் உழைக்காத மாதிரி தானே படுத்திருக்கேன். அப்படிதான் படுத்திருக்கேன், இருந்தாலும் எனக்கு என்ன பயமாக இருக்கே. சரி நான் எந்திரிச்சிடுறேன். அதெல்லாம் நான் ரொம்ப நாளுக்கு அப்புறம் இப்படி படுத்திருக்கேன். கொஞ்ச நேரம் மட்டும் படுத்துக்கோ, இல்லைன்னா அப்புறம் எனக்கு கால் வலிக்கும்டி. சரி சரி. என்ன மனசுக்கு ஏதாவது கஷ்டமாக இருக்கானே? இல்லையே நான் நல்லா தான் இருக்கேன். நீ கஷ்டமாக இருந்தால் தானே இப்படி ஏதாவது ஒன்று பண்ணுவேன். அதெல்லாம் இல்லை. சரி எனக்கு உன்னை பற்றி ஒன்றுமே தெரியாது பாரு. பிரீத்தி சாரிடி. எதுக்குமா இந்த சாரி? உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு இல்லை இந்த 3 வருஷம். பிரீத்தி இப்போ எதுக்குடி அழுவுறேன்? கீர்த்தி உன்னை நான் எவ்வளோ மிஸ் பண்ணேன் உனக்கு தெரியுமாடி? எனக்கும் சூர்யாவுக்கும் மேரேஜ் ஆகிறப்போ எங்கள் சைடு யாருமே இல்லை தெரியுமா? அதுவும் எனக்காக யாருமே இல்லை தெரியுமா? நீ இருந்திருந்தா அந்த வருத்தம் எனக்கு கொஞ்சம் கூட இருந்திருக்காது தெரியுமா கீர்த்தி? நீ இல்லாத எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு தெரியுமா அந்த டைமில்? பிரீத்தி அழுவாத பிரீத்தி, இந்த டைமில் எனக்கு கஷ்டமாக இருக்குது. என்னை எப்படி உன்னை தனியாக விட்டுட்டு போக மனசு வந்துச்சு? என்னை உனக்கு உண்மையாலுமே பிடிக்குமா கீர்த்தி? எனக்கு எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலும் நீ மட்டும்தானே கீர்த்தி எனக்கு எல்லாமே. இந்த 3 வருஷம் எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சுன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும் கீர்த்தி. ஆனால் இவ்வளோ டேஸ் ஆகி நீ என்னை பார்க்க கூட வரல. என் மேலே உனக்கு உண்மையானமே பாசம் இருக்கா? இல்லை பாசம் இருக்கிற மாதிரி தான் நடிக்கிறியா? எனக்கெல்லாம் பாசமே இல்லைப்பா, நான் நடிச்சிட்டு தான் இருந்தேன். அடிப்பாவியே ஒரு பேச்சுக்கு கூட அப்படிலாம் இல்லை கீர்த்தின்னு சொல்கிறியா நீ? என்ன அழுகையெல்லாம் வருது? அது எனக்காக என்ன பண்ணுறது, அதுவாக வருது. அப்புறம் நீ மட்டும் டெல்லியில் ஜாலியாக இருந்தியானே? எனக்கெல்லாம் நிறைய ஃப்ரெண்ட்ஸு சிஸ்டர் பிரதர்னு சொல்லி நிறைய பேர் இருந்தாங்க. நான் ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். ஓஹோ ரொம்ப ஹாப்பியாக இருந்தீங்க. இதை நான் நம்பணும். நான் தான் சொல்கிறேன்ல. சரிம்மா நம்பிட்டேன், போதுமா? சரி நான் உங்ககிட்ட ஒன்று கேட்குறேன். என்ன கேளு. இப்போது வயிற்றில் இருக்கிற பாப்பாவை ரொம்ப பிடிக்குமா, இல்லை மடியில் ஒன்று படுத்துட்டு இருக்கியா அதை ரொம்ப பிடிக்குமா? எனக்கு 2 பேருமே ரொம்ப பிடிக்கும். எனக்கு 2 பேருமே 2 கண்ணு. அப்போ என்னதான் முதல் குழந்தை அப்படின்னு நான் சொல்லுவேன். ஆமாம் இப்பயும் நீ தான் எனக்கு ஃபஸ்ட்டு. சரி அப்போ வயிற்று சாப்பிடலாமா? சாப்பிடலாம், ஆனால் இப்போ வேண்டாம், கொஞ்சம் நேரம் கழிச்சு சாப்பிடலாம் சரியா? ஷேரிங்கோட. ஓகே. ஆனால் எனக்கு தான் அதிகமாக வேணும். சரி இந்த டைமும் விட்டு கொடுத்து போகிறேன். நேற்று கூட உன்னை திட்டிகிட்டு இருந்தேன் தெரியுமா சூர்யா கிட்ட? அப்படியா? என்னன்னு திட்டினேன்? என்னை வந்து பார்க்கவே மாட்டேங்கிறா இந்த அரவேக்காடு அப்படின்னு சொல்லி. அதான் இப்போ வந்துட்டல. ஆமாம் நேற்று நினச்சேன், இன்னைக்கு வந்துட்டேன். அப்போது நான் நீ நினச்சதுனால மட்டும்தான் வந்திருக்கேனா? ஆமாம் என் அன்பு தானே ட்ரூ, அதனால. அப்புறம் என் அன்பு மட்டும் என்ன ஃபேக்கா? சொல்லாமல் சொல்கிற ஃபேக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டா சரி.